மார்னிங் ஷாப்பிங்லாம் முடிஞ்சாமா? முடிஞ்சது கண்ணு. சரி, நீதான் பழம் காட்டியா? நீ கேட்ட பழம் இல்ல, நேந்திர பழம் இல்ல. இன்னைக்கு மோரிஸ் தான் இருந்து, மோரிஸ் இல்ல. என்னம்மா பைய 2 பை வெளியே இருந்திருக்கு? ஆமா கண்ணு, போனேன். கீரை சரி, கீரை கல்லானே இன்னைக்கு கொய்யக்கீரையும் குமுட்டி கீரையாம, கல்ல குமுட்டியா மர்க்கா சொல்லு. கல்ல குமுட்டியா? கல்ல குமுட்டி. இது மர்க்கா சொல்லு. குமுட்டி கீரை இது கடைஞ்சு அவ்வளவு நல்லா இருக்குன்னு. பொறிக்கிறது கஷ்டம், பொறிக்கணும் பொறுமையா. பாறையில முளைச்சிருக்கு சந்துக்குள்ள. இது 5 ரூபாய், இது 5 ரூபாய், அந்த மாதிரி மொத்தமா 10 ரூபா கொடுந்துச்சு. கீரை வாங்கிட்டு மாம்பழம் சொன்னில்ல, 40 ரூபா கிலோ. வாசம் கும்மு அடிக்கு. நடிசால மாம்பழம் இது. வீட்டுல மட்டும் இந்த மாம்பழத்தை ஒளி வைக்க முடியாது, எங்க ஒளி வச்சாலும் வாசம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமா, பெரிய சீவி சீடி இவங்க. வாயில் நல்ல வார்த்தை வராதா? அந்த நேரத்துக்கு இது வாசமா இருக்கணும். இது அப்படியே 50 ரூபா கண்ணு. 1.25 கிலோ 50 ரூபா. கத்திரிக்காய் 1/2 கிலோ 10 ரூபா. இஞ்சி கத்திரிக்காய் ஒரு வாரத்துக்கு பிரச்சனையும் இல்லை. என்னமா சமையல்? நீ சமையல் கண்ணு. இது கீரை கடைஞ்சே பூசணிக்காய் இருக்குது, கொத்தரங்காய் இருக்குது, ஏதோ ஒரு பொரியல் செஞ்சிடலாம். கீரை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு நல்ல சத்தானது. கீரை செய்யறதுக்கே நம்ம நேரம் கிடைக்கும் வாங்குறதே இல்லை. இன்னைக்கு பாருங்க, கல்ல கும்பிட்டீங்களாமா. இது வந்து கல் சந்தைதான் இருக்கும். அப்படியே சிறுந்திருந்தால பொறிக்கதான் இது காசு. பொறிச்சு கொண்டு எங்க ஊர்ல விக்கிறாங்க. அதே மாதிரி தெரிஞ்சாயங்காட்டி கட்டு 5 ரூபான்னு. எனக்கு இது ஒரு 5 ரூபா. இது உதிரி கீரையே அப்படியே பொட்டனை கட்டி இது 5 ரூபா. மொத்தமா 10 ரூபா கூட ஆயிடுச்சு. சேர்ந்து 2 கட்டு வாங்கிட்டு இப்ப பொறிச்சுட்டு இருக்கிறேன். இதை பொறிக்கதான் கஷ்டம். பொறுமையா பொறிச்சு வச்சு கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அவ்வளவு பெருமா இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. அதான் துளசி மாதிரியே இருக்குல்ல, சின்ன சின்னதா இருக்கு. கருந்துளசி மாதிரியே இருக்குது. வெள்ளை குமுட்டி இருக்குது, கருங்குமுட்டி. இது கருங்குமுட்டி செஞ்சமே நல்லா இருக்கும். நீட்டா பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம். இது வந்து நம்ம கடைஞ்சிக்கு தான் போறேன். அதுக்கு தக்காளி வந்து 3 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 150 சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதுலதான் தேவை, ஒண்ணு பெருசா தேவையில்ல. நான் இதெல்லாம் ஒவ்வொரு இதெல்லாம் அறுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். தண்ணி நிறைய பிடிச்சி நல்லா அலாசுவேன். கீரை கடையத்துக்கெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டேன். இப்ப கீரை கடைய போறேன். அடுப்பு வச்சுக்கலாம். குக்கர்ல தான் செய்ய போறேன். ஏன்னா ஒரு 2 சவுண்ட் விட்டோம்னா கீரை சீக்கிரம் வந்துடும். குண்டாகும் போது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நான் டக்குன்னு செய்யறதுக்கோசரம் குக்கர் வச்சிருக்கிறேன். தேவையான பொருள் 2 கட்டு கீரை நல்லா சுத்தமா பொறிச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அது தக்காளி நிறைய நம்ம இல்ல, 2 பெரிய தக்காளி. இந்த சைஸ்ல 2 தக்காளி பெரிய தக்காளியா போட்டிருக்கிறேன். சின்ன வெங்காயம் வேணா ஒரு 150 சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணிருக்கேன். 1 கட்டி பூண்டு, காரத்துக்கு ஏற்ற வரமிளகா ஒரு 5 வரமிளகா தூவி வச்சுக்கலாம். இவ்வளவுதான். இது சாப்பிடு, உடம்புக்கு எவ்வளவு சத்து தெரியுங்களா? கீரை சேர்த்துறதெல்லாம் நம்ம பல வகை கீரை எல்லா உடம்புலையும் எல்லாம் நம்ம சேர்த்திட்டாதான் எல்லாமே சத்து. அதான் எது எது நம்ம கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடவுளத்தை பருப்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் நல்லா பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்குவோம். 5-6 வடகம், கொஞ்சோண்டு வடகம். இப்போ வரமிளகா, பூண்டு, தக்காளி, வெங்காயத்தையும் ஒட்டுக்கா போட்டு வதக்குவோம். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் செய்யறதுல இந்த அம்மா என்னடா சிம்பிளா செய்யுதுன்னு நினைப்பீங்க. சிம்பிளா செஞ்சாலுமே உடம்புக்கு ஆரோக்கியம் சத்தானது. அதனாலதான் இப்படி சிம்பிளா உடனே செஞ்சு உடனே செய்ய முடியும். ஆமா, இதை பார்த்து நம்ம செய்யலாம். பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் நம்ம போனா அது எங்க போய் நம்ம தேடி பிடிச்சி வாங்கிட்டு அது செய்யணும். விலை அதிகம், எல்லாராலையும் செய்ய முடியல, அதிகமா விலை போட்டு. அது நம்ம வீட்டுல இருக்கிறத போட்டு டக்கு வெறும் கீரை 10 ரூபா தான், தக்காளி 2 தக்காளி 5 ரூபா தான் வருது. மொத்தமாவே ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட அடக்கம் வந்துடும் எல்லாமே சேர்ந்து. வெள்ளிக்கிழமை ஆனாலே டாடி வந்து அவர் டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா பாருங்க, தக்காளி வெங்காயம் வரமிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கீரை நல்லா அலசி வச்சுட்டேன். கீரை சேர்த்து
தேவையான உப்பு சேர்த்து பாருங்க. ஒரு சின்ன சைஸ் அளவு, ஒரு சின்ன சைஸ் அளவு புளி போட்டுக்கலாம். இவ்வளவுதான். தக்காளி கொஞ்சம் கம்மியா போட்டு கொஞ்சோண்டு ஒரு கூட புளி போட்டுங்க. அவ்வளவு. தண்ணியெல்லாம் ஊற்றலையாமா? தண்ணி ஊற்றுங்க சாமி. தண்ணி தான் இப்படி வேவு, அதாவது கலரி விட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ கீரை முழுவதும் தண்ணி வச்சுக்கோங்க. 2 சொம்பு தண்ணி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சொம்புல வந்து 2 சொம்பு தான் பிடிக்கும், 2 டம்ளர் தான் பிடிக்கும் பெரிய டம்ளர்ல. ஏன் பாருங்க, சின்ன சொம்பு தான், இல்லை 1 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கீரைக்கு தண்ணி வேணும், வேகிறதுக்கு வேணும். அப்புறம் நல்லா கடைஞ்சோடி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சாப்பிடணும்ல, அதுக்கோசரம் இந்த அளவு தண்ணி கரெக்டா இருக்கும். எல்லாமே ஓகே. ஒரு 2 சவுண்ட் விட்டு எடுத்து கடைஞ்சிக்கிட்டா வேலை ரெடி. இது விசில் ஓட்டுங்க. அப்ப நம்ம பார்க்கலாம். அதுபோல பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தேன் நேற்று. இது இன்னைக்கு பூசணிக்காவா? இன்னைக்கு பூசணிக்காய் வாங்கிக்கிறேன். இது 10 ரூபா கண்ணு. 10 ரூபாய்க்கு தப்பிச்சு இருக்குல்ல. நிறைய காய் வாங்கி வச்சிருக்காங்க. அது அப்படி அறுத்து டெய்லி ஒரு காய் அறுப்பாள் இருக்குது. இன்னைக்கு அறுத்த மாதிரி தெரியல. இது நேற்று அறுத்து வச்சிருந்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். இது வலிக்கிறேன். தயாரிக்கணே. என்னது? ரசம். ரசம் வச்சிருக்கியா? சரி சரி. ரசம் ரெடி. கீரை வெந்துச்சு, கடைய போறேன். தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு. தண்ணி சுண்டிடுச்சு பத்தியில கண்ணு. ஆமா, அதுக்குதான் தண்ணி வைக்கிறது நானு. ஓகே, எல்லாம் ரெடி. இப்ப நான் ஊற்றி கடைச்சிக்கிறேன். குக்கர்ல கடையில தவளையில ஊற்றி இப்படி கடைஞ்சி நான் கொஞ்சம் இது எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு எடுத்து இதை ஊற்றிக்க போறேன் நான். இல்லையே உப்பு புளி எல்லாமே போட்டுச்சு, அப்படியே கடையிற வேலை மட்டும்தான். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு வேறங்க வாயில புண்ணு, அதனால பேச முடியல. ஆனா டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி வாயில புண்ணு, அல்சரு, அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த மாதிரி கீரையெல்லாம் சேர்த்திட்டீங்கன்னா உடம்புக்கு வந்து சீக்கிரம் கியூர் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் அம்மா ஸ்பெஷலா செய்யறாங்க. இப்போ இதுல பூசணிக்காய் வாங்கி கொடுத்தேன் இந்த இடத்துல. வாரத்துக்கு 2 டைம் பூசணிக்காய் செஞ்சிருக்கேன்மா. பூசணிக்காய் பிடிக்கும். சர்க்கரைக்கு சாப்பிடறதா சொல்றாங்க. சர்க்கரைக்கு பூசணிக்காய் சாப்பிடக்கூடாதா? ஏன் இனிப்பு இல்ல? யார் சொன்னாங்க அப்படின்னு? சாப்பிட்டுன்னு தான். இனிப்பானதே எதுவுமே சொல்லுவேன். சாப்பிட்டு மாத்திரை போட்டு கட்டித்தான். பூசணிக்காய் தானே. வீடியோ ஏதாச்சும் டாக்டர் பாத்தீங்கன்னா சொல்லுங்க, சர்க்கரைக்கு பூசணிக்காய் சாப்பிடக்கூடாதா? எனக்கு இப்பதான் இதெல்லாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். உனக்கு டாக்டர் சொன்னாங்களா இல்ல வேற யாரோ சொன்னாங்களா? இல்ல டாக்டரே சொன்னாங்களா? டாக்டரே சொல்ல மாட்டாரு, கூட இருக்கிறவங்க அவங்க தான் சொல்லுவாங்க. நீங்க யாராச்சும் பார்த்து டாக்டர் யாராச்சும் பாத்தீங்கன்னா சொல்லுங்க. இந்த அது பேர் என்ன பூசணிக்காய்? சக்கரை பூசணிக்காய் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதான்னு சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு வெஜிடபிள் தானே, அது ஏன் சாப்பிடக்கூடாது? தெரிஞ்சா கமெண்ட். தர்பூசணி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. தர்பூசணியில சுகர் அதிகமா இருக்கும், பூசணிக்காவுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. கீரை கடைஞ்சிக்கோ, நல்லா கடைஞ்சிக்கோ. இங்க பாருங்களேன், 2 கட்டு கீரை வானே, 2 தக்காளி தான் போட்டு. தக்காளி நிறைய போடல. அதுக்கே குழம்பு வந்து இவ்வளவு கீரை நம்ம குழம்பு கிடைச்சிருக்குதே போதும். நிறைய பேர் வயசானவங்களா கீரை கடைஞ்சி களி செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பர் டேஸ்டா சூப்பரா இருக்கும். நம்ம களியில கிண்ட தெரியாது, அத குக்கர்லயே செய்யறாங்க. குக்கர்லயே செய்யலாங்கண்ணே. நாங்களும் ஒரு வாட்டி செஞ்சிருக்கிறேன். குக்கர்ல கூட செஞ்சு சாப்பிடலாம். களியும் கீரை குழம்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோ, வேற லெவலா இருக்கும். இப்ப நான் களி செய்யல, சாப்பாடுதான் செஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு களி கிண்ட தெரியாது, குக்கர்ல தான் வைக்க தெரியும். அதை இப்ப நான் வைக்கல. உங்களுக்கு டைம் இருந்து களி செய்ய தெரிஞ்சா கறி செஞ்சு களி கடைஞ்சி களி கடையிறதா சொல்றது. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி களி செஞ்சு கீரை கடைஞ்சி சாப்பிடுங்க, சூப்பரா செமையா இருக்கும். உடம்புக்கு சத்து. ராகிலாம் சூப்பர் இல்ல, உடம்புக்கு அவ்வளவு சத்தானது கிடையாதுலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடைசியா வந்து நல்லா டேஸ்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கிடைக்குன்னு நெல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கருவேப்பிலை பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்து ஊத்திட்டு குழம்பு ரெடி. இவ்வளவு பூசணிக்காய் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்மளாம் சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்க, பூசணிக்காய் பொரியல். வெள்ளிக்கிழமை மங்களகரமான பூசணிக்காய் பொரியல். வாங்க, பருப்பு போடுவேன். பருப்பு பதிலாக இன்னைக்கு கீரை கடைஞ்சி பூசணிக்காய் பொரியல், ரசம். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். கீரை குழம்பு அருமையா இருக்கு. அடுத்து பூசணிக்காய் சூடா இருக்கு. சரிம்மா, டாடா. தண்ணி வருது, அது ஜென்மம் தெரியல.